ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மதீனாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று தெரியுமா? இந்த பூமியில யாராவது வந்துவிட்டு அவர்களுக்கு சோதனைகள் எல்லாம் வந்து அவர்கள் பொறுமை காத்து கடைசியில அவர்கள் இந்த மண்ணிலேயே உயிர் பிரிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் சிபாரிசு செய்வேன், அவருக்கு நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஒரு ஸ்டேட்மெண்டை பெற்றவர்கள் தான் நம்முடைய சகோதரர்கள். அந்த மதீனாவிலே உயிரை மாற்ற அந்த சகோதரர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபாரிசு செய்வார்கள், அவர்களுக்கு சாட்சியாக இருப்பார்கள் என்று நமக்கு இந்த ஹதீஸின் மூலமாக விளங்க வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே என் மீது முஸ்லிம்கள் ரொம்ப மஹப்பத் வச்சிருப்பாங்க, ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க என்னுடைய முகத்தை பார்த்திருக்க மாட்டாங்க. நான் எப்படி இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாது. என்னுடைய முகத்தையும் பார்க்காமல், என்னுடைய தோற்றத்தையும் பார்க்காமல் என் மீது அளவு கடந்த மஹப்பத்தை வைத்திருப்பார்கள், பிரியத்தை வைத்திருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய சொத்தையும் அழித்துக் கொள்வார்கள், தன்னுடைய குடும்பங்களையும் தியாகம் செய்து கொள்வார்கள், தன்னையும் தியாகம் செய்து என்னை பார்ப்பதற்கு மதீனாவுக்கு வருவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட உன்னதமான அந்தஸ்தை பெற்றுக்கொண்டுதான் ஹைதராபாத்தில் இருந்து சென்ற அந்த நம்முடைய இந்திய மக்கள் 45 நபர்கள். அப்படிப்பட்ட அந்த நசீபை பெற்றவர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உன்னதமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் தஆலா நமக்கு தர வேண்டும், அவர்களுக்கு தர வேண்டும். அவர்களுடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் தஆலா ஷபரன் ஜமீல் பொறுமை அல்லாஹ் தஆலா தர வேண்டும். இதே போல ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா நமக்கும் கொடுக்க வேண்டும்.